ஸோ அந்த மாதிரி சினிமாவில் அதுவும் கோயம்புத்தூர்ல வந்து ஒரு ஒரு கிளஸ்டர் உருவாக்கி தமிழ் படம் அப்படின்னாலே சென்னை அப்படிங்கிறத மாற்றி கோயம்புத்தூர்லையும் படம் பண்ண முடியும். இங்கேயும் விஎஃப்எக்ஸ் வச்சிருக்காரு, இங்கேயே எல்லாமே அவர் செய்கிறாரு. ஸோ அப்போ அவரோட ட்ரீம் என்னவா இருக்குன்னு கேட்கும்போது கோயம்புத்தூருக்கு சினிமாவை கொண்டு வரணும், ஏன் நம்ம ஊரில் வச்சு படம் பண்ண முடியாதா? இது நிறைய இளைஞர்களுக்கு இங்கே ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய படிக்கிற யங்ஸ்டர்ஸுக்குமே இங்கே ஒரு இன்குபேஷன் இருக்கு. நம்ம சியாண்ட பேசும்போது கூட சொன்னார், இங்கே எல்லாருமே அந்த கதை சொல்லலாம், இங்கேருந்து சென்னைக்கு போக தேவையில்லை, இங்கே ஃபுல் டைமாக நம்ம உட்காந்து அதுக்கான ஒரு டீமை செட் பண்ணும்போது க்ரூமிங் செஷன் இருக்கும். இப்போ நாங்களாம் அட்வைசராக இருக்கோம், போர்டில் இருக்கோம்னா மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஒரு கால் பண்ணுவாங்க, பண்ணிட்டு மீட் பண்ணி என்ன கைடன்ஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு. ரைட்டராக இருந்தாங்கன்னா ரைட்டருக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்கலாம். நம்ம ஊரில் வந்து ரைட்டர்ஸ் என்கரேஜ் பண்ணுறதே இல்லை. ஸோ அதனால நிறைய நல்ல கதைகள் வர மாட்டேங்குது. மலையாள படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், இனிமேல் தமிழ் படங்களே மலையாள படம்னு சொல்லி ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப காமெடியாக பேசிட்டு இருந்தோம்.